சார் வணக்கம் சார். வணக்கம் சார் ஒரு வேட்பாளராக விருப்ப மனு மக்கள் நீதி மையத்தில் வாங்கணும்னா 50,000 கொடுக்கணும், அதாவது கொடுத்துட்டு மனு வாங்கணுன்றாரு. எப்படி சார் அது? இதுவரை தமிழக சரித்திரத்திலே இல்லாத ஒரு அமௌண்ட்டு 50,000 ரூபாய். திமுகவில் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா தான் வாங்குறாரு. சாரி, அண்ணா திமுகவில் 15,000 ரூபாய் வாங்கி நேர்காணல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவர் என்னன்னே தெரியாது. முதல்ல எத்தனை தொகுதி உனக்கு கொடுப்பாங்கன்னே தெரியாது. வேட்பாளர் இது வந்து சினிமா பிளாக் டிக்கெட் மாதிரி நினச்ச சினிமா இல்லை கமலா. இது வந்து நீ பிளாக் டிக்கெட் மாதிரி விற்கிறது கிடையாது. உனக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? சரி, கமல் சொல்கிறான்னு சொல்லி ஒரு 50 பேர் டிக்கெட் வாங்குறான், 50,000 ரூபான்னு சொல்லி. உனக்கு கொடுக்க பார்த்து உனக்கு 1 2 உனக்கு எல்லாமே கொடுப்பாங்களா? 15 தொகுதியை வந்து சும்மா நீ காட்டியிருக்க. இது வந்து ஏமாற்று வேலை, ஒரு திருட்டு பையனுடைய வேலை தான் கமல் பண்ணது. இது வந்து ஜீர்ணிக்கவே முடியாது. அரசியலில் இருக்கிறவங்க யாருமே ஜீர்ணிக்க மாட்டாங்க. 50,000 ரூபாய் எப்படியே கொடுப்பான்? எவன் கொடுப்பான்? நீ வேணா கொடுத்து யாராவது பண்ணலாம். வந்ததே பார்த்தீங்கன்னா அந்த பொதுக்குழுவில் ஒரு 14 பேர் தான் வந்திருந்தான். அப்போ எப்படி 50,000 ரூபாய் கொடுத்து ஒருத்தன் வாங்குவான்? அதனால் வந்து ஜீர்ணிக்க முடியாது. கேவலமான அரசியல்வாதி என்பது தான் என்னுடைய கருத்து. சார், ஒரு சாமானியராக அந்த 50,000 கடன் வாங்கி வந்து அங்கே கொடுக்கும்போது அவருடைய சீட்டு கடையில்னா மனநிலை எப்படி சார்? இவன் தான் ஏழைக்கு இதுக்கு பண்ணுறவங்க கிடையாது. ஏழை கிடையாது 50,000 ரூபாய் இருக்கும். அப்புறம் அவன் எப்படி எலெக்ஷன் பார்ப்பான்? சொல்லுவாங்க ஏழைகளுக்காக சொன்னால் கமல்ஹாசன் வந்து நடிக்க வேணாம், நீ தயவுசெய்து வந்தியா சினிமா நடிச்சுட்டு போ, இல்லை முடிஞ்சா திமுக கூட போயா. எதுக்கு 50,000 ரூபாய் யார் கொடுப்பான்? ஒரு ஏழையை வந்து நீ ஒரு எம்எல்ஏ வாக்க முடியுமா? சொல்லு. அப்படி பண்ண முடியாது. பணம் இருக்கிறவங்க தான் வர முடியும். அப்போ என்ன இதுக்கு நீ இதை போய் சொல்கிற என்பது தான் என்னுடைய புரிதல். சார், இப்போது அவர் 50,000 வாங்குறாரு, அவர் வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னும் போது அவருடைய மனநிலை எல்லாமே ஓகே சார், மறுபடியும் வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்களா சார்? சார் அப்படி சொல்லணும். நீ வந்து 50,000 ரூபா வாங்குறல்ல, ஓகேப்பா 2 பேருக்கு தான் சீட்டு கிடச்சுன்னா மற்றவங்க திருப்பி கொடுப்பேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறியா? இது எந்த கட்சியுமே அப்படி செய்யறதில்லை. இப்போ கமல் நீ சொல்லுவியா? ஒரு புதுசாக எடுத்துகிட்டு போயேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சீமான் வந்து பார்த்தா திரள் நிதி அப்படின்னு வாங்குறாரு. அந்த மாதிரியே தான் வாங்கிட்டு போ, பிச்சை வாங்கிட்டு போ. இது எதுக்கு 50,000 ரூபா கொண்டு வான்னு சொல்லி ஒரு ஏழைக்கு கண்டிப்பாக ஒரு ஏழை வந்து ஒரு எம்எல்ஏவுக்கு நீ கொடுக்க மாட்டேன், அது புரிந்து போய்விட்டது. ஏழைகளுக்காக நீ கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன், பணக்காரனுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு எதுக்கு ஒரு கட்சி? இதெல்லாம் ஒரு தேவையா என்பது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. சார், இப்போ இவருக்கு எத்தனை தொகுதி தருவாங்க? எப்படி வந்து தொண்டர்களை எப்படி நிற்க வைப்பாங்க? இவர் வந்து 15 தொகுதிகள் கேட்குறாருங்க. நான் பார்த்த வரைக்கும் 15 பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ஹாட் இடங்கள். அது கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் திமுககாரன். இவருக்கு அந்த 15ல் ஒரு சீட்டு கொடுத்தா கூட பெரிய பிரளயம் உருவாக்கும். அந்த மாதிரியான இடங்கள் தான் பார்க்குறாரு. மயிலாப்பூர் திமுககாரன் விடுவானா? தெரியல. அந்த எம்எல்ஏ வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக எப்படி இவருக்கு கொடுப்பாங்க? கொடுத்தா என்ன நடக்கும்? திமுகவே வந்து பிரளயம் உருவாகும். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள். இப்போ என்ன, ஒரு சீட்டை 2 சீட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா இதயத்தில் இடம் கொடுப்பாங்க. அந்த இதயத்தில் இடம் கொடுக்கும்போது 50,000 ரூபாய் நீ கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுத்துரு.